ஜெயா சொல்றாங்க, இந்திரா இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் தான் உன் அப்பாவை அடிச்சனா இல்லையான்னு உனக்கு தெரியணும், கரெக்டா? ஆமா அப்படின்னு சொல்றாங்க இந்திரா. உன் அப்பாவை நான் தான் அடிச்சேன், அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு செம்ம ஷாக் ஆயிருது இந்திராக்கு. அத்தை நீங்களா அடிச்சீங்க? இல்ல நான் நம்ப மாட்டேன் அத்தை, அவங்க உங்களை டிரைவர்ட் பண்றாங்க. இன்னி நீ பாட்டுல பேசிட்டு இருக்கிற, எனக்கு சுய புத்தி இல்லையா? ஏன் தங்கச்சிய உன் அம்மா வந்து அத்தனை பேத்து முன்னாடியே அடிச்சு அசிங்கப்படுத்துவாங்க, நான் சும்மா இருப்பேனா? உன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் பொண்ணு வீட்டு சீமந்தத்துக்கு வந்தா மரியாதை இருந்துட்டு போகணும், இப்படி எல்லாம் பண்ணா அப்புறம் சும்மாவா இருப்பாங்க? எப்பயுமே நீதான் எல்லாத்த முன்னாடி எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தவ, இன்னைக்கு உங்க அம்மா படுத்திட்டாங்க, இவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா? முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றாங்க. அதான் அக்கா சொல்றாங்களா போ போ அப்படின்னு சொல்லி ராகினியும் சொல்றாங்க. சம கடுப்புல அங்க இருந்து போயிடுறாங்க இந்திரா. ராகினி அக்கா அப்படின்னு சொல்லும் போது, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், தனியா விடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சைடு போய் நின்னுட்டு, தனியாரு தனியாரு இப்போ நீ தனியா விடுன்னு சொல்ற, மொத்தமும் உன தனியா இருக்கிற மாதிரி பண்ற அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து, அதாவது இதை நினைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து போறாங்க ராகினி. அடுத்ததே நம்ம கௌதம காமிக்கிறாங்க. அப்பா சொன்னதை நம்மளால நம்பவே முடியல, டவுட்டாவே இருக்கு. இப்ப போய் அம்மா கிட்ட ராகினி சித்தியை பத்தி பேசவும் முடியாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே வர்றாங்க இந்திரா. அப்பா சொல்றதா சரி, முதல்ல ஃபங்க்ஷன் நடக்கட்டும், அதுக்கப்புறம் என்னன்னால பேசிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது கௌதம் கிட்ட வர்றாங்க இந்திரா. கௌதம், நம்ம எக்ஸாமுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இங்க என்னென்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கும் போது, ஆஹா நடந்தது எல்லாமே இந்திராக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு கௌதம். அவரு வயசுக்கு எதுக்குமே மரியாதை கொடுக்காம அத்தை அத்தை அப்படின்னு சொல்லும் போதே, இந்திரா எனக்கு எல்லாமே தெரியும் இந்திரா அப்படின்னு சொல்றாரு கௌதம். எனக்கு எல்லாமே தெரியும் கௌதம் சொன்னோன்னே, என்ன கௌதம் இது எல்லாம் தெரிஞ்சுதான் நீ அமைதியா இருந்திய கௌதம்? இந்திரா இப்ப நம்ம அமைதியா இருக்கட்டும் இந்திரா, முதல்ல இந்த சீமந்தம் முடியட்டும் அப்படின்னு சொல்லும் போதே, இன்னும் கௌதம் அமைதியா இருக்கிறது அவமானப்பட்டது ஏன் அப்பா? இந்திரா புரியுது இந்திரா, எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இப்ப சண்டை போடுற டைம் இல்ல, முதல்ல நம்ம சீமந்தத்தை பார்க்கலாம், நீ போய் இப்போ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு கௌதம். இந்த ஃபங்க்ஷன் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கௌதம் போறாங்க. அதுக்கப்புறம் இந்திரா நினைச்சிட்டு இருக்காங்க, அப்போ என்ன இருந்தாலும் சரி உன் அம்மா பண்ணுனா எல்லாமே நியாயம் ஆயிரும்ல, இதெல்லாமே மனசுக்குள்ளதான் நினைச்சிட்டு இருக்காங்க. என் அப்பா பத்தில எதுவுமே நீ நினைக்கல, உனக்கு உன் அம்மா தான் முக்கியம், அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் எனக்கு ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை கூட பேசாம போறியா அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்திரா. அடுத்ததே நம்ம ஜெயாவை காமிக்கிறாங்க. கௌதம் பாக்குறாரு, அவங்க அம்மா பால்கனில நின்று இருக்காங்க. பால்கனில நிக்கிறத பார்த்துட்டு அம்மா இன்னும் அதே நினைப்புல தான் இருக்காங்க போல இருக்கு. முதல்ல இவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி முதல்ல சீமந்தத்துக்கு நடத்துறதுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வராரு கௌதம். அம்மா என்னம்மா நீங்க இங்க என்ன நின்றுட்டு இருக்கீங்க? நடந்ததெல்லாம் மறந்துருங்க, சரி விட்டுருங்கம்மா, இது எல்லாத்தையுமே விட்டுருங்க, நடந்ததை விட்டுட்டு நடக்க போகுது இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும் நான் பேசுறதுக்காக வந்திருக்கேம்மா. இது எல்லாமே அவங்க அம்மா கையை பிடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு கௌதம். அப்படியே ஜெயா பாக்குறாங்க. ஆமாமா, உங்ககிட்ட எந்த கொஸ்டினுமே நான் கேட்க விரும்பலமா. எனக்கு புரியுதுமா, நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க பாதையிலே சீமந்தம் முடிஞ்சா வந்து நல்லது இல்லைன்னு சொன்னாங்க, அண்ணியோட குழந்தைக்கும் சரியில்லைன்னு சொல்றாங்கம்மா. அண்ணி அண்ணன் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கம்மா, நீங்க வாங்கம்மா முதல்ல வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு கௌதம். கௌதம், இப்போ என் மேல உனக்கு கோவமே இல்லையா கௌதம்? என் அம்மா மேல என்னைக்குமா கோவப்பட்டிருக்கேன்? இங்க பாருங்க, இப்போ நீங்க ஃபங்க்ஷனை வந்து கெத்தா ஆரம்பிச்சிருக்கீங்க வாங்க கௌதம். ஆனா கௌதம், என் மேல தானே தப்பு, அவ்வளவு ஒரு மனுஷன் மேல என் கை பட்டுச்சு, நான் வந்து அடிக்கணும்னா நினைக்கல கௌதம், தெரியாம பட்டுச்சுடா. மாமா இருங்கம்மா, நீங்க எதுக்குமா இதுக்கு போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா இன்னொரு விஷயமா, உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயம் நடந்திருக்கு, நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறத விட இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமா, நீங்க வாங்கம்மா அப்படிங்கும் போது அழுகுறாங்க ஜெயா. அழுதைங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சு விடுறாரு கௌதம். இல்ல கௌதம், இல்லடா நீ என்ன சொன்னாலும் சரி, அவரு என்னோட சம்பந்தி, அதுக்கும் மேல அவர் ஒரு பெரிய மனுஷன், இன்னும் தெரியாம கைப்பற்றுச்சுடா. மாமாவும் அத்தைவே இத பத்தி பெருசாவே எடுத்துக்கல, அவங்களும் ஃபங்க்ஷன் நடக்கணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, வாங்கம்மா நீங்க. கௌதம், நான் ஒண்ணு நினைச்சுதான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் கௌதம், உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, நீ மன்னிச்சுட்டு எனக்கு அதே போதும், மத்தவங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும் போதே, இல்லம்மா அம்மா நான் இப்போ உங்களுக்கு எதுவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ண விரும்பல, ஃபங்க்ஷன் முடியட்டுமா, அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கு சொல்றேன், இந்த வீட்டுல யார் நல்லவங்க யார் கெட்டவன்னு காட்டுறேன் சரியாமா, அப்புறம் அப்பதாமா எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு வரும், அது வரைக்கும் நம்ம பொறுமையாதாமா இருக்கணும், வாங்கம்மா இந்த முதல்ல இந்த ஃபங்க்ஷனை முடிப்போம், அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. தயங்கிட்டே இருக்காங்க ஜெயா. வாங்கம்மா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு ஜெயாவா கௌதம். அடுத்ததே நம்ம இந்திராவை காமிக்கிறாங்க. பாவங்க இந்திரா ரொம்ப சோகமா இருக்காங்க. ராமச்சந்திரன் வர்றாங்க. ராமச்சந்திரன் சொல்றாரு, அம்மாடி இந்திரா நீயே இப்படி கலங்கி நின்னா எப்படிமா, நீ கொஞ்சம் வாமா, கீழே அப்பா அம்மா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ கொஞ்சம் பாவையா பத்தி நினைச்சு பாத்தியாமா? அப்போ சொல்றாங்க, மாமா நான் அப்போ என்ன தப்பு மாமா அப்படி பண்ணிட்டோம், இந்த வீட்டை என்னைக்காச்சும் நாங்க விட்டு கொடுத்துருக்கோமா, என்னமா பண்ண சொல்ற, எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருந்தோம், எல்லாமே அந்த ராகினியால வந்தது. அம்மா உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதா, எல்லாமே தெரிஞ்சு நீயும் இப்படி பண்ணேன்னா இந்த விசேஷம்
விஷயம் எப்படிமா நடக்கும்? எனக்கு ரொம்ப தலைக்குனிவா ஆயிடுச்சு மாமா. ஊர்லயே பெரிய மனுஷன் அவரு போய் இப்படி பண்ணிருக்கலாமா? எனக்கு எல்லாமே புரியுதுமா. நடந்த சம்பவத்தை வச்சு வருத்தப்படுறதை விட நமக்கு இப்போ நடக்கக்கூடிய காரியம் தாமா முக்கியம். நீ வருத்தப்படாம ஃபங்க்ஷனுக்கு வாமா. கௌதம் அவ அம்மாவை கூப்பிட்டு வர்றதுக்காக போயிருக்கான். ஓ அம்மாவும் அப்பாவும் காவியாக்கு விசேஷம் நடந்தா போதுங்கிற மனநிலை மேல வந்துட்டாங்கம்மா. நீயும் வந்தேன்னா அது நல்லபடியா முடிச்சிடலாமா மாமா. எனக்கும் அந்த மனநிலை தாமா இப்ப எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க இந்திரா. அம்மாடி இந்திரா, ஜெயம் இது எல்லாமே வேணும்னு செஞ்சிருப்பான்னு நினைக்கிறியா? எல்லாமே இந்த ராகினினாலதாமா. அவ தூண்டி விட்டுதாமா. அந்த ஆத்திரத்துலதான் இதெல்லாம் நடந்திருக்குமா. உனக்கு நான் எதுவும் சொல்ல தேவையே இல்லம்மா. நீயே எல்லாமே புரிஞ்சுக்குவேன் மாமா. அத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. கண்டிப்பா இவங்க வேணும்னே செஞ்சிருக்க மாட்டாங்க மாமா. இவ்வளவு கவனமா இருந்தும் கூட இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கு மாமா. அவ்வளவுதான் விஷயம். நாலு விதமா நடக்க செய்யும். சரி வாமா நம்ம போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு ராமச்சந்திரன். இந்திரா அப்படியே பாத்துட்டு இருக்காங்க ஒரே கவலையில. அம்மா காவியோட விசேஷம் மட்டும் நடந்துருச்சுன்னா அந்த இது சந்தோஷத்துல இந்த கவலையெல்லாம் மறந்து போயிரும்மா. சரி சரிம்மா, நீங்க சொல்றதும் சரிதான் மாமா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல ஸ்மார்ட் கேர்ள், நீங்க சிரிங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா இந்திராவும் அப்படியே சிரிக்கிறாங்க. எனக்கு தெரியும்மா, நீ நல்லா புரிஞ்சுக்குவ, நீ வாமா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கௌதம் ஜெயாவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. பாட்டி அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. கௌதம் எங்க ஜெயா போயிருந்தேன், மேலதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஜெயா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ராமச்சந்திரன் அடுத்ததே நம்ம இந்திராவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி சொல்றாங்க, எல்லாரும் வந்தாச்சுல, 3 மருமகளையும் கூப்பிட்டு பிள்ளைகளா போய் காவியா கூப்பிட்டு வந்து உட்கார வைங்க அப்படின்னு சொல்றாங்க. சுபா சரி அப்படின்னு சொல்றாங்க. ஜெயா என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? பூஜையா நீ தான் ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ராமச்சந்திரன். சந்திரா சொல்றாங்க, சம்பந்தியம்மா நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும் போங்கம்மா அப்படிங்கிறாங்க. காவியாக்கு நல்லபடியா புள்ள பிறக்கணும், வாங்க சம்பந்தியம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயாவும் போறாங்க. சுப்பிரமணி சொல்றாரு, சந்திரா நீயும் போ அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு சந்திராவும் போறாங்க. இப்ப வர்றாங்க ராகினி. இவங்க 2 பேரும் இங்க நின்னுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே காண்டாகுது. என்ன நடக்குது? 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாமே எதுக்காக தானா? என்ன பண்ணாலும் எல்லாம் நல்லதுலயே போய் முடியுது. கரெக்டா ஏதோ கௌதம் கிட்ட பேச போலன்னு போகும்போது ராகினி அந்த கோவமா மாடி ஸ்டெப்ஸ்ல நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஆஹா, ராகினி வர்றா. நேரா போய் ஜெயா கிட்ட போய் நிக்க போறா. ஏதாச்சும் ஒண்ண வத்தி வைக்க போறா. டேய் வெற்றி இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஜெயா கிட்ட ராகினிய போக விடாம தடுத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் பாத்தியா அது இதுன்னு இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது கௌதம கூப்பிடுறாங்க. கௌதம் இங்க வா, உன்னோட புது ப்ராஜெக்ட் எம்டிய நீ என்னது பாத்தையா இல்லையா? பார்த்தோம்ப்பா, அவர் வெளிநாடு போயிருக்காருப்பா, அப்ராட் போயிருக்காரு, வந்துருவாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியாப்பா, உன் புது ப்ராஜெக்ட் எம்டி அப்படிங்க கூப்பிடல அப்படி இப்படின்னு சொல்லிருவாங்க. அதுக்குதான்ப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, மாமா கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படின்னு ராகினி சொல்றாங்க. இதை தடுத்து நிறுத்திட்டே தான் ராகினி அங்க போக கூடாதுன்னு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு ராமச்சந்திரன். ஆனா பொறுக்க முடியாம மாமா கொஞ்சம் தள்ளிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க ராகினி. ஏமா இங்க ஏற்கனவே இடம் இல்லாம இருக்கு, இதுல வேற காவியாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டா சுத்தமா இடம் இருக்காதா, இங்கே நில்லுமா அப்படின்னு சொல்லி நிக்க வச்சிடறாரு ராமச்சந்திரன். ராகினி சும்மா கண்டுல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியாவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. காவியாவை கூட்டிட்டு வந்து நிக்க வச்ச பின்னாடி இந்திரா என்ன பண்றாங்கன்னா அந்த சைடு போறாங்க. அம்மாடி இந்திரா எதுக்கு அந்த சைடு போற, இங்கே நில்லுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா, இப்பதான் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க என்ன நிக்க வச்சாங்க, அவளை மட்டும் நிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ராகினி. அதுக்கப்புறம் பாட்டி சொல்றாங்க, காவியாவை 2 பேரும் புடிச்சு உட்கார வைங்க அப்படிங்கிறாங்க. யாருன்னா சந்திராவையும் ஜெயாவையும். சந்திரா ஜெயா 2 பேரும் காவியாவை உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிரை மாலை எடுத்து போட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜெயா சொல்றாங்க, நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது பெரியமா, நலுங்கு ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, நீங்க ஆரம்பிச்சு வைய அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நலுங்கு வைக்கிறாங்க ஜெயா. அதுக்கப்புறம் பாட்டி சொல்றாங்க, வளையல் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. வளையல் போடணும் அப்படின்னு பாக்குறாங்க. தட்டுல வளையல் இல்ல. எங்க வளையல் அப்படிங்கிறாங்க. எல்லாம் தேடி பாக்குறாங்க. அம்மா நீ வளையல் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு இந்திரா கேக்குறாங்க. எனக்கு எங்கிட்ட யாரும் சொல்லலையே, சீமன் தானே சொல்லுவாங்க, நான் களவு சாப்பாடு மட்டும் போடுவாங்கன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லும் போது ஜெயாக்கு பயங்கர கோவம் வருது. ஆஹா, மறுபடியும் சிக்கலா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு ராமச்சந்திரன். என்ன ஜெயா இப்படி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சந்திரா அப்படின்னு சுப்பிரமணி கேக்குறாரு. எனக்கு ஒண்ணும் தெரியலங்க, நம்ம இதுல 7வது மாசம் தான் வளையெல்லாம் போடுவாங்க, இது 5வது மாசமே பண்றதுனால களவு சாப்பாடு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைச்சேன். உங்களை சீர் மட்டும் தான் எடுத்துட்டு வர சொன்னோம், வளையல் இல்லாம நீங்க எப்படி சீர் எடுத்துட்டு வருவீங்க? இதை கேட்டுட்டு பயங்கர டென்ஷனா இருக்காங்க எல்லாருமே ஜெயா சொல்றதை கேட்டுட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது.